Praise thy holy name, holy name, holy name. இந்த நல்ல காலவேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை கடந்த நாள் முழுவதும் பாதுகாத்து இன்று காலை அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாமை நடத்தி வந்த வழிகளுக்காக கொண்டு வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால்களிலே மக்கள் நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Blessed be thy holy name, 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 holy name. உடைய கேள்விகளுக்காக நன்றி, உடைய இறக்கத்திற்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி, 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 நன்றி. ஆச்சரியமாய் கொண்டு வந்தீரே நன்றி. இந்த காலை கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்புவதா, தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்மை நிரப்புவதா, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதா. நாள் முழுவதும் போக்கிற வரத்தில் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை தேவனே, மக்கள் நன்றி, 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 நன்றி. மாறாதவரே நம்மளுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். வெளிய தேவனே நம்மளுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமுள்ள தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. கிருபை, 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 கிருபை. ஆமென். ஆமென். என்று திருவடியில் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அனைவரும் இணைந்து கர்த்தருக்கு நாம் துதிகளை ஏறெடுப்போம். ஒரு பாடலை தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாம் இந்த காலவெளியை ஆராதிக்கப் போகிறோம். எலியாவின் வழிபடத்தில் இறங்கின அந்த அக்கினி இந்த காலவெளியில் நம்முடைய வீடுகளில், நம்முடைய ஸ்தலங்களில் நம்முடைய மகிமை இறங்கட்டும். Let the fire of God, the Spirit of God, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எலியாவின் அக்கினிகள் குடும்பங்களில் இறங்கட்டும். இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. இணைந்தபடியே நாம் கர்த்தரை ஆராதிப்போம். எலியாவின் பலிபீடத்தில் எரிந்த அக்கினி. இறங்கிய அக்கினி சக்தியிலே இப்பொழுது இறங்கும் தெய்வமே. பாடும் அபிஷேகம் அபிஷேகமே தெய்வமே. அக்கினி அக்கினியா தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே தெய்வமே. அக்கினியாய் Yes,
இயேசுவின் பரிகாரை என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜாய பரிகாரை என் ஜீவிய நாட்களெல்லாம் பரிகாரை எனக்கு இயேசு பரிகாரை எல்லாரோட நன்றிகளை செலுத்திய காலங்களில் அவருடைய மகிமை பிரசன்னம் நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் நிரப்பது காலையில் இந்த வல்லமுள்ள பிரசனத்திற்காக நன்றி, நம்முடைய ஆச்சரியமான பிரசனத்திற்காக நன்றி 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 நன்றி. ஒரு வசனத்தை வாசித்து கடந்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் கடிந்து உள்ளதற்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்குள் அனுப்புவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை தந்து கடிந்து கொண்டு வழிநடத்துகிறவர் ஒன்று. இரண்டாவது, வழிநடத்தும் போது நம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன். If you don't accept the corrections of God, you cannot receive the Spirit of God, direction of God. தேவனுடைய அந்த வழி நடத்துதல், அந்த கழிந்து விடுதல்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் நம்ம சபை பண்ணுறது. இந்த காலத்தில் கரங்கள் வைத்து நேரங்களை ஆலோசனை தந்து கழிந்து கொண்டு நடத்தும். We will accept your reproof and send your Spirit upon us. மூன்றாவது, என் வார்த்தைகளை தெரிவிப்பேன். These three things are very important. நம்ம வாழ்க்கையில் நம்மை நடத்துவது தேவன், நம்முடைய வல்லமை தருவதற்கு அவருடைய ஆவியானவர், அவருடைய வார்த்தை. எல்லா ஸ்தோத்திரமான இந்த கால வேளையில் இந்த 3 காரியத்தை தேவன் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் தருவதற்கு வாக்கு பண்ணுகிறார். இப்ப இந்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்து என்ன செய்வார்? 7 காரியங்களை வேகமாக சொல்லி நான் தெரிவிக்க போகிறேன். 1, வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றும் ஆவியானவர். ஏசாயா 32:15 ஏன் தேவன் நம்முடைய ஆவி அனுப்புகிறார்? வனாந்திரமாக இருக்கிறவரை செழிப்பாக மாற்றார். வருடமோடு நம்முடைய குடும்பங்கள் வறட்சி, போராட்டம், வறுமை, மாறுதல், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறுவதற்கு ஆவியானவராக தான் முடியும். ஆவியான 1ஆம் அதிகாரத்தில் அந்த ஒழுங்கற்ற இந்த பூமியை ஆவியானவர் எவ்வளவு அழகாக உருவாக்கினார். அதே ஆவியானவர் நம்மை செழிப்பாக ஏசாயா 32:15. இரண்டாவதாக ஆவியானவரை இயேசு நமக்கு தருவதற்கு காரணம் என்னவென்றால் ஏசாயா 59:19 வாசிக்கின்றோம். சத்துரு வரும்போது வெள்ளமோன் சத்துரு வருவான், ஆவியானவர் கொடியேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நம்மை பாதுகாக்க ஜெயிக்க வைக்கிறார் ஆவியானவர். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். என்ற காணவில்லை எங்களை செழிப்பாக்கும் ஆவியானவரை இயேசுவே, உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தந்து எங்களை செழிப்பாய் மாற்றுகிறீர்கள். உமக்கு கொடான கோடி நன்றி, உமக்கு கொடான கோடி நன்றி, உங்களுடைய கிருபைக்கு நன்றி. இரண்டாவது, சத்துரு வரும்போது நீங்கள் உடனே பாதுகாக்க ஒரு ஏற்றி இந்த மகிமைக்காக நன்றி. மூன்றாவது, ஏசாயா 63:14 இளைப்பாற பண்ணும் இளைப்பாறுதலை தருகிறார். ஏசாயா 63:14 பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒரு இளைப்பாறு. ஏசாயா 28:12 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். ரெஸ்ட், you will have a relaxation. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவர்களுக்கு
பரிசுத்தாவில் நிறைந்து ஜெபித்தால் ஒரு இடைப்பாடு. பரிசுத்தாவில் இருக்கிற ஆவியானவர் கிரியை செய்கிற சபையில் ஊழியத்தில் ஆராதனையில் இருந்த இடைப்பாடு இந்த காலையில் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆராதனை ஜபத்தில் இதாய ஜபத்தில் வழிபடத்திலிருந்து ஜபம் புறப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஒன்று வனாந்திரத்தை செழிப்பாக்கும் ஆவியானவர் சத்துரு வந்தல் உடனே குடியேற்றி நம்மை பாதுகாப்பார். மூன்றாவது இடைப்பாடு பண்ணும் ஆவியானவர். நான்காவது எல்லாமாகும் பலத்தினால் அல்ல. சகரிய 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாமாகும். By the power of the Holy Spirit, everything is possible. இந்த காலை நாம் அவரோட பேச வேண்டும். முடியாதது நாம் தரப்பட கைகளுக்கு சோதனை. ஆண்டவரே, எங்கள் குடும்பம், எங்கள் வேலை, தொழில் காரியங்கள், அது மட்டும் இல்லை, நல்ல ஜெபிக்க, ஆராதிக்க, தேட எல்லாருக்கும் உதவி செய்வது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியினாலே நாம் ஆராதிக்கலாம், ஆவியினாலே இவரை தொழுது கொள்ளலாம், ஆவியானவர்களாலே நம்ம டைரக்ஷன் பெற்றுக்கொள்ளலாம். எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி செய்யும். எல்லாமா ஆவியானவராலே எல்லாமா. அப்போ அதனால தான் அந்த சொல்ல ஆவி உங்களுக்கு அருள்வேன். நீதிமொழிகள் 1:23. ஏன் என் ஆவியானவர் எங்களுக்கு அருள்தான் நம்முடைய ஆசீர்வதிப்பேன். மனாந்தரத்தை சரிபார்க்குவேன். சத்துரு வரும்போது உடனே குடியேற்றி பாதுகாக்க இடைப்பாடுகள் தர, அடுத்தது முடியாததெல்லாம் எல்லாம் ஆகும் என்று முடித்து தர. 5வது 2 Corinthians 3:17 கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. There is deliverance where there is the Spirit of God. 5வது ஆவியானவரை நமக்கு தர விடுதலை, டெலிவரன்ஸ். அப்படின்னா சத்துரு என்பது விலங்குகள் இருப்பதனால, போராட்டம் நடக்கிறதுனால, வியாதியில் நம்மளை சிக்க வச்சு, போராட்டத்தில் சிக்க வச்சு, கடன்களில் சிக்க வச்சு, சண்டைகள் பாடுகளை சிக்க வைத்து ஒரு போராட்டங்கள் நமக்கு வருவது. ஆனால் ஆண்டவர் விடுதலை டெலிவரன்ஸ் அன்றைக்கு இத்தரதான் வேதத்தில் வேதில் சரிசவில் இருந்தபோது விடுவிப்பது போல இன்னைக்கு நன்மையானவர் விடுதலை புரிந்தவர்கள் கடவுளுக்கு எத்தனை வியாதியாகி சரியில் கொள்ளாமல் இருந்தோம். உடனே ஆண்டவர் வந்து நம்ம விடுதலையாகி ரட்சித்தாரோ. ஓ தேங்க்யூ. ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், விடுதலை ஆயிருக்கும். பயங்கரமான கடன்களை ஆச்சரியமாக இருப்பது நடந்திருக்கும். வேலைகள் ஆச்சரியமாக கிடைச்சிருக்கும். பிள்ளைகள் அற்புதமாக படிப்பாங்க. நம்முடைய அறிவுக்கு அவங்க படிக்காத மாதிரி இருக்கும். அப்படிலாம் நடக்குது. எல்லா ஆவியானவர்கள் செய்கிற மகத்துவமான பணி. ஓ தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே உமக்கு நன்றி சொல்வதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. அதனால் ஆண்டவரே நான் போவேன், என் ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், என் ஆவியானவர்களோடு இருப்பான் என்று இயேசு சொன்னார். 6வதாக ரோமர் 8:26 பலவீனங்களில் உதவி செய்கிறார்கள். அந்த ஆவியானவர் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இயேசு எவ்வளவு நல்லவர். நாம் பலவீனப்பட்டு விடக்கூடாது. சொல்றவர்கள் வந்து தன்னுடைய ஆவியானவரை தருகிறார். நீ வேணா பாருங்க, நம்ம லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. மறுபடியும் இந்த தூக்கி வெலப்படுத்தி கொண்டு வர யார் அது? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் நமக்கு இருந்தாலும் இந்த ஆவியானவர் ஏன் அப்படி செய்ய முடியும்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். நாமே நமக்குள்ளிருந்து இயேசுவை வெளிப்படுத்துகிறார். நமக்குள்ளிருந்து இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்துகிறார். நமக்குள்ளிருந்து இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்தி நம்மை பாதுகாக்கிறார். மற்றவங்களும் வெளியில் சுற்றி இருக்கிறார், தூரத்தில் இருக்கிறார். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கைவிடி கதை சோதனை இந்த காலவழியிலே எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்களே நமக்கு நன்றி. நீங்கள் ஆச்சரியமாய் நடக்கிறீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ. ஹல்லேலூயா. 7வது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து you will receive strength. இன்னும் அவர் பாருங்க 7 காரியங்களை தருவதற்கு தான் தேவன் சொல்ற. நீதிமொழிகள் 1:23 என் ஆவியை உங்களுக்கு அழுவேன். இயேசு லூக்கா 24 கடைசி 2-3 வசனங்கள்ல உங்களுக்கு சொல்ல போய் காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:5 வாசித்தாங்க. போய் காத்திருக்க ஆரம்பிக்கிறார். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:4 ஆவியானவர்கள் இறங்கினார். இன்னைக்கு அந்த ஆவியானவர் வரும்போது சேவனை கொண்டிருக்கிறார். ஜபங்களில் இருந்து இறங்குகிறார். நம்முடைய ஆராதனை
காலை பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புகிறார், மீண்டும் உங்களை பலப்படுத்துகிறார், மீண்டும் உங்களுக்கு வந்து உத்தரவு பெறச் செய்கிறார். சொந்து கொண்டீர்களோ ஐயோ வறட்சியாக இருக்குது, வரி போராட்டமாக இருக்குது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குதுப்பா, எங்கே முடியும்னு தெரியல, சிக்கல்களாக இருக்குது, இதுதான் ஆவியானவர் வராதத்தை செழிப்பாக்க வந்து சத்துரு வரும்போது குறியேற்றி நம்மை பாதுகாக்க மூன்றாவது இலைப்பாட பண்ண அந்த எல்லாவற்றையும் செய்து முடிக்க இந்த விடுதலை தர, இந்த போராட்டத்தில் விடுதலை தர ஆறாவதாக ரொம்ப 8 வருஷத்தில் பலவீனங்களை உதவி செய்ய, 7வதாக அப்போஸ்தலர் 1:8 நமக்கு பலன் தர. ஹல்லேலூயா. இலக்கைவிட்டு இப்படிப்பட்ட ஆவியான நம்மோடு இருக்கிற கைப்பற்றி சோதரம் பண்ணி ஏசியா 59:21 கற்று சொல்ல, ஆவி உங்களை விட்டு நீங்குவதில்லை, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28. ஆமென். ஹல்லேலூயா. நீ கொடுத்த இந்த மகிமையான ஆவியானவர், வல்லமையுள்ள ஆவியானவருக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களிலே நாங்கள் வாழ்கிறோம். We welcome you, we invite you into our spirit. இயேசுவே உடைய ஆவியானவர் கேட்கிறீர்கள், இயேசுவே உடைய ஆவியானவர் அனுப்பும், உடைய ஆவி எங்களுக்கு அனுப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? கிறிஸ்துவின் ஆவியானவர் தான். ஆகவே இயேசுக்குள் வந்து ஆவியானவராக வாசம் பண்ணுவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்களை சிறுபிள்ளைகளை நிரப்புவாராக, வாலிபர்களை நிரப்பட்டும், கைக்குழந்தைகள் கர்ப்பஸ்திரிகளை நிரப்பட்டும், ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவார். வீடுகளில் தேவ ஆவியானவர் அசைவானது இருக்கின்ற காலத்தில் எல்லா வேதனைகள் மாறட்டும், பாடுகள் மாறட்டும், சண்டைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், தேவனுடைய விடுதலை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அம்மாவே விடுதலை தருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே இறைவார் அமைவதற்காக நன்றி. இத்தனை ஆண்டுகளுக்கு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் எங்களுக்கு விதானங்களை நடத்தி கடற்கரை சேர்த்து பரிசுத்தாவியானவரை இந்த காலங்களில் வரவேற்போம். We welcome you Holy Spirit this morning to our family. எங்கள் ஆராதனை ஆவியானவர் வேண்டுமே, எங்கள் திருச்சபையிலிருந்து அசைவாடனமே, எங்கள் ஜபங்களிலிருந்து அசைவாடனமே, எங்கள் ஆண்டவரை ஊழியர்கள் ரத்தை பேசும்போது நீங்கள் அசைவாடனமே, மகிமை ஆவியானவரே அசைவான் எங்களுடைய வல்லமையினால் நிரப்பும். இந்த காலை ஒவ்வொரு இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறதை காண்கிறேன். ஓ தீவினைகள் மாறுகிறது, சோர்வுகள் மாறுகிறது, சத்துருவின் போராட்டங்கள் மாறுகிறது, வெள்ளப்படுகிறேன். நீ கத்தர்களுக்கு மாத்திர ஆமென். இந்த நாளுடைய போக்கில் வரத்தில் அந்த மோடுகளை இருப்பார், பிரயாணங்கள் பிரயாசங்கள் மோடுகளை இருப்பார். எல்லாருமே செய்து முடிக்க உதவி செய்வார். தேவன் நன்மை மனிதெல்லாம் செய்து முடிக்கப்படும். குடும்பத்தை கட்டுவார், வீட்டை கட்டுவார், வேலை தொழில்களை கட்டுரை காலம் இருக்கும், பிள்ளைகளின் கட்டுரை காலம் இருக்கும், ஊழியத்தின் மேலுடைய காலம் இருக்கும், விசுவாசியின் மேலுடைய காலம் இருக்கும், ஆராதனை தகவல்கள் அவருடைய காலம் கூட இருக்கும். ஆச்சரியமான இடத்த போகிறார். வல்லமையுள்ள தேவன், இது காலையில் தேவன் அவருடைய வல்லமையினால் நிரப்புவார், அவருடைய மகிமையினால் நம்மை மூடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆவியில உடைய ஆவியினுடைய வல்லமையினால நிரப்பு இயேசுவே கேட்போமா? இயேசுவே உடைய வல்லமையுள்ள ஆவியானவராக என்னை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. எங்கள் குடும்பத்தை ஆவியானவர் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில், in Jesus name. என் சபை ஆராதனைகளை நிரப்புங்க. சொல்லுங்க, இயேசுவே உடைய ஆவியானவருடைய உதவி எனக்கு வேணும். என் ஆவியை நீங்கள் கையேற்றணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஒரு ஆவி இருக்குது. மனுஷனுடைய ஆவி, நீதிமொழிகள் 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். ஆவியானவர் வந்து நமக்குள் இருக்கிற ஆவி அப்படியே வாசம் பண்ணிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபை. இந்த காலை நாம் ஒவ்வொருவரையும் ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்புவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார். எல்லா தடைகள் மாறப்போகிறது, விடுதலை வரப்போகிறது, வெற்றியை கற்ற தரப்போகிறார். அவருடைய மகிமையை நாம் காண போகிறோம். கரங்கள் வைத்து ஒரே நிமிடம் அவரை ஆராதிப்போமா? ஜீவ நதியே எங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் இறங்கி பாரும். ஜீவ நதியே எங்கள் மத்தியில் நீர் பாய்ந்து ஓடும் என்று அவர்கள் பார்த்து சொல்லுமா? Yes.
ஆவியானவராகிய ஜீவ நதி நமக்குள் பாய்ந்து செல்கிறார். நல்ல கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறதை காண்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறதை பார்க்கிறேன். ஒரு மகிமை ஒவ்வொரு இடத்தையும் மூடிக்கொண்டிருக்கிறது. வல்லமை மூடிக்கொண்டிருக்கிறது. பாவர் 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 பலவீனமாக இருந்தால் எல்லாரும் ஆவியானவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, கடன் தொலைகளில் விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை. ஒவ்வொரு வீட்டை சுற்றி உடைய வேலி, உடைய அக்கினி பாதுகாப்பு, உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, கர்ப்பஸ்தை பெரியவர்களை பலப்படுத்தும் ஊழியர்களை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி. இந்த காலை இணைந்து ஜெபித்த எல்லாரோடும் உடைய கிருபை, உடைய வல்லமை இருப்பதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. இந்த சொன்ன 7 ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கிருபைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.